ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதத்துடைய பலன்களை பார்க்க போறோம். என்ன மேடம், இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா மாதம் பிறக்கிறதுக்கு இன்னும் 3 நாள் இருக்கு. முன்னாடியே போடுறீங்க அப்படின்னா, வருமுன் காப்பது சிறந்தது. நல்லதா இருக்கட்டும், கெட்டதா இருக்கட்டும், நமக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு, கிரகநிலையோட அமைப்பு எப்படி இருக்கு, இந்த காலகட்டத்தில் எந்தெந்த விஷயங்களை நம்ம தொடர்ந்து செய்யணும், எந்தெந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கணும், நம்ம வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன, நம்ம செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரங்கள் என்ன, இப்படி எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க இந்த மாதம் நமக்கு சாதகமாக மாத்திக்க முடியும். அந்த வகையில இந்த ஜூன் மாதம் 12 ராசிகளுக்கும் எப்படிங்க இருக்கு, அது என்னன்னு தெளிவா பார்த்து தெரிஞ்சுப்போம். 12 ராசியில 4வது ராசியாக இருக்கக்கூடிய கடக ராசி அன்பர்களே, ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்தெந்த அமைப்புல கிரகங்களின் பெயர்ச்சி இருக்கு அதை தெரிஞ்சுக்கலாங்க. அதை பொறுத்துதான் நமக்கு இந்த ஜூன் மாதம் எப்படின்னு சொல்ல முடியும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பொதுவாகவே கடகராசி ஏங்க இந்த கஷ்டம், கமெண்ட் பாக்ஸை திறந்துட்டோம்னா போதும், எனக்கெல்லாம் என்ன மேடம் வாழ்க்கை, நான் ஏன் உயிரோடு இருக்குன்னோ தெரியல, செத்துடலாம் போல இருக்கு, கடகராசிக்கு நல்லது அப்படிங்கிறது ஒன்று எழுதவே இல்லை போல, அப்படிலாம் பல விதங்கள்ல கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி வெறுத்து போய் பேசுறது யாருன்னா அதிகபட்சம் இந்த கடகராசியை தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு சூதுவாதே தெரியாதுங்க. இந்த ஒரு படத்துல விவேக் சொல்லுவாங்க இல்லையா, எல்லாரும் நீ ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க, அப்படின்ற அளவுக்கு இவங்களை எல்லாருமே ஏமாத்துவாங்க. ஒண்ணுமே இல்லை, ஒருத்தங்க ஒரு டம்ளர்ல சுண்ணாம்பு கரைச்சி ஓகேங்களா கொண்டு வந்து கொடுத்து இது பாலுங்க அப்படின்னு சொன்னா கூட இவங்க நம்பிடுவாங்க. வெள்ளந்தி மனசு இவங்களுக்கு. ஒருத்தவங்களுடைய கஷ்டத்தை பார்த்தா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பதறி போயிடுவாங்க. இவங்களால இந்த ரோடு சைடுங்கள கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா, அதை பார்த்தா கூட இவங்களுடைய மனசு ரொம்ப இலகி போயிடும். முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனால் இவங்க ஈகோ டச் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க யாராக இருந்தாலும் சரி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் எந்நேரமும் இவங்களுடைய செயல்பாடுகள், இவங்களோட தோற்றம் மற்றவங்களுக்கு ஒரு ஈர்ப்பாவே தான் இருக்கும். இந்த விஷயம் உண்மைதான கடகராசி அன்பர்களே? நான் சொல்றதெல்லாம் உண்மை அப்படின்னாக்கா நிச்சயமா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நல்ல பிள்ளைங்க, நல்ல குணம், யாருக்கும் துரோகம் செஞ்சதில்லை, முடிஞ்ச அளவுக்கு உதவி தான் செய்யக்கூடியவங்க, குடும்பத்துக்கு எந்த விதத்திலையும் பாதிப்பு தரணும்னு நினைக்க மாட்டீங்க, பாசத்துக்கு அடிபணிஞ்சு வாழக்கூடியவங்க, வம்புக்கு போக மாட்டீங்க, வந்த வம்ப சத்தியமா விட மாட்டீங்க, நீயா நானா பார்த்துடலான்னு நினைப்பாங்க. ஒரு முறை இவங்களுக்காண்டி யாராச்சும் ஒரு துளி அளவு பாசம் காட்டிட்டா போதும், இவங்க மழையளவு பாசம் காட்டக்கூடியவங்க. ஆனா இவங்களை யாராவது துச்சமா நினைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. நீ அவ்வளவுதான், உன்கிட்ட பேசுன்ற அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பீங்க. ஸோ இவ்வளவும் இருக்கு மேடம், கரெக்டு தான், நீங்கள் சொல்றதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் ஏன் எனக்கு மட்டும் வாழ்க்கை மாறலை அப்படின்னு கேட்கக்கூடிய அன்பர்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். முதல்ல உங்களுக்கு என்ன பிடிக்கும் அதை செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்க என்ன செஞ்சா முன்னேற்றம் இருக்குமோ அதுல ஈடுபடுங்க. எல்லா விஷயத்தையும் செய்யறீங்க, ஆனா அந்த கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, தொடர்ந்து முயற்சி செய்யறது, இந்த ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனப்போக்கு இருக்கு. அந்த மனப்போக்கு மாத்திக்கிட்டாவே போதும், உங்களுக்கு வெற்றிங்க. ஏன்னா பிளான் சூப்பரா போடுறீங்க, உழைக்கிறதுக்கு நிச்சயமா உங்களுக்கு கொஞ்சம் கூட சோர்வே கிடையாது. ஆனா மற்றவங்களுக்காக உழைக்கிறது அப்படின்னாக்கா ராவா பகலா உழைக்கிறீங்க. உங்களுக்குன்னு வரப்போ அது பெருசா நீங்க கண்டுக்கிறது இல்லை. ஆரோக்கியத்துல சுத்தமா அக்கறை கிடையாது. இந்த விஷயங்களை மாத்திக்கிட்டாவே உங்களுக்கு வெற்றிங்கிறது நிச்சயங்க. நிச்சயம் உங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் இருக்கு. அந்த வகையில இந்த 2024 சூப்பரா தான் உங்களுக்கு பிறந்திருக்கு. நீங்க சில வாய்ப்புகளை தவற விட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதை பார்த்துக்கோங்க. அந்த வகையில தான் இந்த ஜூன் மாதமும் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்புல பிறந்திருக்கு. அது என்னென்ன அப்படிங்கறத நான் தெளிவா சொல்றேங்க. நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன, 1 by 1 சொல்றேங்க. தயவு செஞ்சு இதை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள், நிறைய சந்தோஷங்கள், நிறைய அதிர்ஷ்டங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய அன்பர்கள், அதாவது கடகராசி அன்பர்கள் நீங்களா இருந்தீங்கன்னாக்க, ஓம் வாராகி அம்மனை போற்றி போற்றி இவங்களுடைய நாமத்தை 3 முறை சொல்லி முடிச்சுட்டு நம்மளோட வீடியோ பதிவை தொடர்ந்து பாருங்க. கலியுக நாயகி, படை தளபதி, அதாவது இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல இந்த கலியுகத்துல நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் போக்கணும் அப்படின்னாக்க இந்த அம்மனுடைய துணை இருந்துட்டா போதும், நீங்க சாதிச்சிடலாம். ஓகேங்களா? முதல்ல இதுக்கான பலனை நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அவங்களை எப்படி நீங்க வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத நான் பின்னாடி சொல்றேங்க. அந்த வகையில
இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகநிலையோட அமைப்பை நான் ஃபர்ஸ்ட் சொல்றேங்க. 9/6/2024 அன்று புதன் பகவான் லாபஸ்தானத்துல இருந்து அயன சயன போகஸ்தானத்துக்கு மாறுறாருங்க. இவரை தொடர்ந்து 13/6/2024 அன்னைக்கு சுக்கிர பகவான் லாபஸ்தானத்துல இருந்து அயன சயன போகஸ்தானத்துக்கு மாறுறாருங்க. அடுத்ததான் 15/6/2024 அன்றைய நாள்ல சூரிய பகவான் லாபஸ்தானத்துல இருந்து அயன சயன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு. இவரை தொடர்ந்து 26/6/2024 அன்னைக்கு புதன் பகவான் அயன சயன போகஸ்தானத்துல இருந்து உங்க ராசிக்கு மாறுறாரு. ஸோ இந்த மாதத்துல கிரக நிலைகளுடைய அமைப்பு இப்படிதான் இருக்கு. அதாவது உங்களுடைய கிரக நிலையை பொறுத்த வரைக்கும் தைரிய வீரிய ஸ்தானத்துல கேது, அஷ்டமஸ்தானத்துல சனி, பாக்கியஸ்தானத்துல சந்திரன் மற்றும் ராகு பகவான், அடுத்த தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் பகவான், லாபஸ்தானத்துல புதன், சுக்கிரன், சூரியன், குரு, இவங்க 4 பேருடைய கூட்டணியில இந்த மாதத்துடைய பலன்கள் இருக்குங்க. ஸோ இதன் காரணமா கடக ராசிக்கு சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க நீங்க. சில சமயங்கள்ல பிரகாசமா இருப்பீங்க, தாட்பூட் தஞ்சாவூர் நான் செஞ்சு முடிச்சிடுறேன் ஆஹா ஓஹோன்னுவீங்க. சில சமயங்கள்ல அப்படியே ஸ்வயின்னு இறங்கிடுவாங்க பார்த்தீங்களா, அந்த பிள்ளைங்க வந்துட்டு சறுக்கு மரம் ஏறி இறங்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுடைய அந்த ஸ்டாமினா, உங்களுடைய அந்த ஆர்வம் அப்படி எல்லாமே குறைஞ்சு போயிடும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் சரி செய்யக்கூடிய விதத்துல நீங்க என்ன செஞ்சிட்டீங்க அப்படின்னாக்க உங்க வாழ்க்கையில தொடர்ந்து ஏறுமுகமா இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் கடகராசியை பொறுத்த வரைக்கும் எந்த காரியத்தையும் சரி சரியா தவறா அப்படின்னு பல தடவை மனசுக்குள்ளேயே கேள்வி எழுப்பி உங்களை நீங்களே கேள்வி கேட்டுப்பீங்க, அப்புறம் தான் அந்த ஒரு முடிவை எடுப்பீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் எல்லா வகைகளிலும் நல்ல பலன்களை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு. மேலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்குங்க. உங்களுடைய வீழ்ச்சி எங்க ஸ்டார்ட் ஆகுது தெரியுங்களா? உங்களுக்கு உதவி செய்ய ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க, ஆனா மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு உங்களை மாதிரி ஒருத்தர் இருந்துட்டா போதும், ஊரே நல்லா இருக்கும், உலகமே நல்லா இருக்கும். எல்லாரும் கடகராசியா இருந்துட்டாக்க நல்லா இருக்கும்ல அப்படின்னு கூட நானே சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு தியாக உள்ளம் கொண்டவங்க. அந்த வகையில தான் இந்த மாதம் மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்குங்க. அடுத்ததா வழக்குகள் சார்ந்த விஷயங்கள்ல சற்று கூடுதல் கவனம் தேவை. கோர்ட்டு கேஸ், ஏதாவது ஒரு சொத்து பிரச்சனையோ இல்லை மற்ற ஏதாவது ஒரு பிரச்சனையினால காரணமா அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த விஷயத்துல கவனமா இருங்க. வீண் பிரச்சனைகள்ல ஈடுபடாமல் இருப்பது ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு எங்கேயாவது சண்டை சச்சரவு இருக்கு, வம்பு வழக்கு நம்ம கிட்ட நிக்குது அப்படின்னாக்க அதை விட்டு ஒதுங்கி இருப்பது ரொம்ப நல்லது. அடுத்த வீடு மனை ஆகியவற்றில் முதலீடு செய்யும் போது கவனம் தேவை. நம்ம தான் நல்ல இழிச்சவாயின்னு எழுதி வச்சாவே போதுங்க, கடகராசி கழுத்துல மாட்டிக்கிட்டே போகலாம். ஒருத்த நம்பி இந்த சொத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாவே சரி அவன் மேல இருக்க நம்பிக்கையில் நாம் பாட்டு வாங்கிடுவோம். ஆனா அதுல பேப்பர் ஒர்க்குன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, வில்லங்கன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த சொத்து முதல்ல அவனந்தானான்னு ஒரு இருக்கு இல்லையா. இப்பதான் 1008 போலி டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கிட்டு எந்ததான் சொத்து ஊராமுழுது சொத்தெல்லாம் இவங்களுதுன்னு சொல்லி வித்துடுறாங்கல்ல. அந்த மாதிரி ஏதாவது சிக்கல்கள் உங்களை தேடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த பொருளை வாங்குறாலும் சரி, நிலமா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்த வாங்குறதாலும் சரி, யோசிச்சு 1க்கு 100 முறை அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உண்மைதானான்னு சொல்லிட்டு அலசி ஆராய்ந்து அப்புறம் வாங்குறது ரொம்ப நல்லது. அடுத்ததா தொழிலை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய கடகராசிக்கு வியாபாரம் தொடர்பான மனக்கவலைகள் தோன்றி மறையும். எல்லாருக்கும் நல்லதான் போயிட்டு இருக்கு வியாபாரம், நம்மளது மட்டும் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத மனக்கவலை உங்களை ஆட்கொள்ளும். பட் அதை ஒதுக்கி வச்சுட்டு நம்மளோட தொழிலை எப்படி அடுத்த நிலைக்கு கொண்டு போகணுமோ அதை பத்தின சிந்தனையை வளர்த்துக்கோங்க. அடுத்ததான் தொழில் நல்லதா இருக்கும், லாபமும் அதிகரிக்கும், பணவரவு திருப்திகரமா இருக்கும் இந்த மாசத்தை பொறுத்தவரைக்கும். ஆனாலையும் இந்த சொல்லுவாங்க இல்லையா, எப்பவுமே இந்த கடகராசிக்காரங்களுக்கு ஒரு திருப்தியான நிலையே இருக்கவே இருக்காது. ஆனா இவங்களால மத்தவங்க திருப்தி படுவாங்க, பட் இவங்களுடைய செயல்பாடுகள் இவங்களுக்கு திருப்தி எப்பவும் தராது. ஸோ உங்களுக்கு தொழில் ஸ்தானம் ரொம்பவே நல்லா இருக்கு, கவலைப்படாதீங்க. அடுத்த புதிய ஆர்டர்கள் வாங்குவது தொடர்பான அலைச்சல்கள் அதிகரிக்கும். அப்படி இருந்தாலும் உங்களுடைய தொழில் ஸ்தானம் வலுவாக இருக்கு. கூட்டு தொழில நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்குங்க. அடுத்த உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய கடகராசியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி நிதானமாக செயல்படுவது ரொம்ப நல்லது. மற்றவங்களை அனுசரிச்சு போவதும் ரொம்ப ரொம்ப நல்லது. அவன் பேசினா பேசிட்டு போறான், ஓகேங்களா. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பிரிந்து சென்ற நபர்கள் மீண்டும் சேருவாங்க. அதனால உங்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டாகும். வாழ்க்கை துணைக்காக நீங்க செலவு செய்ய நேரிடுங்க.
கோபத்தை குறைத்து கொண்டு இனிமையா நீங்க பேசுறதுனால குடும்பத்துல மகிழ்ச்சி, அமைதி உண்டாகும். வெளியூர் பயணம் செல்ல வேண்டி இருக்கலாங்க ஒரு சிலருக்கு. மூத்த சகோதரர்கள் மூலம் நன்மைகள் கிடைக்கும். சில சமயங்கள்ல உடன்பிறப்பா நீ யாரோ நான் யாரோன்னு பேசுவீங்க. ஆனா கடகராசியை பொறுத்த வரைக்கும் சகோதர ஸ்தானம் ரொம்பவே வலுவாதான் இருக்கு. உடன்பிறப்புகள் எப்பவுமே உங்களுக்கு உற்ற துணையாக வந்து நிற்பாங்க. அடுத்ததா பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் எந்த காரியத்தையும் கூடுதல் கவனத்துடன் செய்வது ரொம்ப நல்லது. இது வந்து பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க, சின்ன பிள்ளைகள்ல இருந்துட்டு வயசான வரைக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செயல்கள்ல கவனமா இருங்க. முக்கியமா தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கண்ணும் கருத்துமா இருங்க. உத்தியோக பணியா இருக்கட்டும், சாதாரண தொழிலா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, நீங்க உங்களுடைய வேலையில கவனமா இருங்க. அடுத்தவங்களுடைய தலையீடு இல்லாம பார்த்துக்கோங்க. உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மட்டும்தான் நல்லது. அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் போது கவனம் தேவை. நான் முன்னாடி சொன்னதுதான். இந்த கடகராசிக்கு வீழ்ச்சி எங்க உண்டாகுது நான் சொன்னேன் இல்லையா? நீங்க உதவி போய் செய்யறீங்க, அப்படியே மனசு உவந்து போய் செய்யறீங்க, தலையை கொடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. மத்தவங்களுக்காக நீ ஜாமீன் நிக்கிறது, கடன் வாங்கி கொடுக்கறது, இப்படி செய்யறீங்களே, அவங்க கொஞ்சமாவது நன்றியோட இருக்காங்களா? பல விதங்கள்ல உங்களுடைய உழைப்பை சுரண்டி நல்ல ஜேன்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயம் உண்மைதான கடகராசி அன்பர்களே? செஞ்சுட்டு எத்தனை நாள் குமுறி குமுறி அழுதுருப்பீங்க. உங்களுக்கு ஒரு தேவை அப்படிங்கிறப்போ ஏதோ ஒரு படத்துல வந்துட்டு வடிவேல் வந்துட்டு 2 ஜோப்பியும் தூக்கி இப்படி காட்டுவாரு வெறுமனா, அந்த மாதிரி பின்னாடி வச்சுட்டு, அதாவது அவங்க கிட்ட வந்துட்டு இருக்கும் போதுதான் நீங்க உதவியவே கேட்பீங்க. உங்களாலையும் முடியாம அவங்க கிட்ட இருக்கிறத பார்த்துதான் கேட்பீங்க. இருந்தாலும் வாய் கூசாம சொல்லுவாங்க இல்ல அப்படின்னுட்டு. நீங்க அந்த பணத்தை கூட கேட்டிருக்க மாட்டீங்க. ஒரு சப்போர்ட்டுக்கு வாங்கன்னு கேட்டிருப்பீங்க. இல்ல அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்குன்னு பல சமயங்கள்ல அழக்கழிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி எத்தனை துரோகங்களை தாங்கிக்கிட்டு இருக்கீங்க கடகராசி அன்பர்களே? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அவனுக்கு கடவுள் எழுதப்பட்டதை அவன் பார்த்துட்டு போறான். உங்களுக்கு என்ன வேலையோ அதை பாருங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கான வேலையை மட்டும் பாருங்க. புரிஞ்சுதுங்களா? அடுத்ததா இந்த விஷயத்துக்கு தான் நான் சொல்றேன், பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா ஆண்களா இருந்தா கூட சமாளிச்சிடலாம். பெண்களுடைய செயல்பாடுகள் வந்துட்டு உங்களுடைய நட்பெறியே கெடுத்துடும். அடுத்த கலைத்துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல முன்னேற்றம், சீரான பாதையில வந்துட்டு உங்களுடைய வாழ்க்கை வந்து முன்னேறி போகும். எடுத்த பணிகள்ல சாதகமான போக்கு காணப்படும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பொறுப்புகள் கூடும். உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். வெளிநாடு பயணங்கள் போறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு. அடுத்த அரசியல் துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களை பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து உங்ககிட்ட சேருவாங்க. தலைவா நீ தான் எல்லாமே அப்படின்ற மாதிரியும் வருவாங்க. மேலிடத்திலையும் உங்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். மேலிடத்துடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதில் ஆர்வம் காட்டுவீங்க. ஒப்பந்தங்கள் நல்ல முறையில உங்களுக்கு பணவரவை கொடுக்கும். மரியாதையும் அந்தஸ்தும் கூடுங்க. அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பாடங்கள்ல மிகவும் நிதானமாக படித்து மனதில் பதிவு வைப்பது ரொம்ப நல்லது. அடுத்தவங்க கிட்ட பழகிறப்பவும் ரொம்ப கவனமா பழகுங்க. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்ற ஒரு அறிமுகத்தோடு தான் உங்களுடைய பழக்க வழக்கம் இருக்கட்டும். இது மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, அனைத்து நல்லவங்களுக்கும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்தா இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பொது பழங்களை பார்த்துருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நட்சத்திர பழங்களை பார்த்துடலாம். கடகராசியை பொறுத்திருக்கும் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் நட்சத்திரம், ஆயில்யம் நட்சத்திரம், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் நம்மளுடைய கடகராசி. அந்த வகையில புனர்பூசம் நட்சத்திரத்திற்கு பதட்ட குணத்தை கைவிடுவது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவும். மாதிரி படப்படான்னு யோசிக்கிறீங்க பத்தியா, அதுல கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சீங்கன்னா போதும், வெற்றி உங்களுக்கு தான். காரிய தாமதம் உண்டாகும், அதையும் சரி செய்யணும். ஏதாவது ஒரு வகையில மனக்குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். சாதாரணமாக பேச போக அது சண்டையாகவும் மாறலாம். கவனம் தேவை உங்களுடைய பேச்சுக்கள்ல. அடுத்த பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வேலை தவறி உணவு உண்ண வேண்டி இருக்கும். அதையும் கொஞ்சம் சரி பார்த்துக்கோங்க. அடுத்த பொருட்களை கவனமா பார்த்து கொள்வது ரொம்ப நல்லது. நம்மளோட உடைமைகள் எதுவா இருக்கட்டும், போனு, வண்டி, பர்ஸு, நகை, நட்டு, இந்த மாதிரி எந்த விஷயமா இருக்கட்டும், நம்மளுடைய உடைமைகள்ல கவனம் தேவை. தொழிலை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வாடிக்கையாளர்களுக்கு சரக்குகளை அனுப்பும் போது பாதுகாப்பாக அனுப்புவது ரொம்ப நல்லது. நம்ம நல்ல முறையில் பேக் பண்ணி தான் அனுப்புவோம், பட் அது போய் சேர்றது நல்ல இதானு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நம்ம பொறுப்பை அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டோம் அப்படின்னாக்கா, ஒன்ஸ் வந்து கஸ்டமர் கிட்ட பாதிக்கப்பட்டு போயிருக்கு அப்படின்னாவே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, நம்ம மேல வச்சிருக்க நம்பிக்கை வந்து உடஞ்சிருச்சுன்னு தான் அர்த்தம். ஸோ அவங்க கையில போய் சேர்ற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்பு தான். அதுல கொஞ்சம் கண்ணும் கருத்துமா இருங்க. அடுத்துதான் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வேலை பளு காரணமா நீங்க கொஞ்சம் அலைய வேண்டி இருக்கும். அடுத்த குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களை அனுசரிச்சு செல்வது ரொம்ப நல்லது.
குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் ஏற்படலாம், விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க. அடுத்துதான் பிள்ளைகளிடம் பேசுறப்போ ரொம்ப அன்பா பேசுங்க. கோபத்தை வந்து கைவிட்டுடுங்க. ஏன்னா கடகராசி வந்து வசியப்படுற இடமே வந்து பார்த்தீங்கன்னா கோபம் தான். எடுத்தேன் கவுத்துன்னு சட்டுன்னு கோபம் வந்து நிற்கும். ஆனா குணமானவங்க இவங்களுடைய குணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தங்கத்தை ஈடு இணையா வைக்க முடியாது. ஏன்னா அதுக்கும் மேல இவங்களுடைய தரம் அப்படி. ஆனா சில சமயங்கள்ல சில பேருடைய சேர்க்கையினால சில பேருடைய அணுகுமுறையினால ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. விழிப்புணர்வோட இருந்தீங்க அப்படின்னாக்க கடகராசியை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. வெற்றி தான். இந்த மாசத்துல எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் வாராகி அம்மனை வழிபாடு செய்ய உங்களுடைய கஷ்டங்கள் விலகும், காரிய தடைகள் நீங்கும், உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எதிர்ப்புகள் அகலும், வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும். ஸோ உங்களால முடிஞ்ச நாட்கள்ல எல்லா நாட்களுமே வாராகி அம்மனை வழிபாடு செய்ய உகந்த நாள் தான். அந்த நாட்கள்ல வாராகி அம்மனுடைய ஆலயத்துக்கு சென்று அங்க விரலி மஞ்சள் மாலையை வந்து பார்த்தீங்கன்னாக்க வாராகி அம்மனுக்கு சாற்றி வழிபாடு செய்யுங்க. இலுப்பை எண்ணெயில வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அப்புறம் தேங்காயில நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. நிறைய மாற்றங்களை நீங்களே உணர முடியும் கண் கூட. கடகராசியினுடைய கஷ்டங்கள் விலக வாராகி அம்மனுடைய அருள் ஆசியினால உங்க வாழ்க்கை சிறக்கும்ங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகம் வேண்டாம். தவறாம இவங்களை வழிபாடு செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஜூன் மாதம் முழுக்கவே உங்களுடைய மொபைல் போன்ல வந்து வாராகி அம்மனுடைய படத்தை வந்துட்டு வால்பேப்பரா வச்சுக்கோங்க. அடிக்கடி நீங்க அவங்களுடைய முகத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் வாராகி அம்மனை போற்றி போற்றின்னு உங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய பெயரை வந்து உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. உங்களுடைய கஷ்டங்களுக்கு வந்துட்டு அவங்க போர் தளபதியா இருப்பாங்க. உங்களை வந்து வெற்றி பெற வைக்கிறதுக்கு அவங்க பொறுப்பேற்றுப்பாங்க. உங்களை நோக்கி ஏதாவது கெட்ட விஷயங்கள் வருது, கெட்ட ஆட்கள் வராங்க, இல்ல தீய சக்தியில தான் உங்களை அன்ற மாதிரி இருக்கு, இந்த மாதிரி எல்லா விதங்கள்லயும் அதாவது நெகட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களை அண்டாம பாத்துக்கிறதுக்கு இவங்க பொறுப்பு. முடிஞ்சது அப்படின்னாக்கா அங்கேயே ஆலயத்துல வாராகி அம்மன் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கயிறு வாங்கி அவங்களுடைய பாதத்துல வைத்து வழிபாடு செஞ்சு கொடுக்க சொல்லி அதை வந்து கையில கட்டிக்கோங்க. வலது கையில எப்பவுமே. ஓகேங்களா? இந்த கயிறு வந்து உங்க கைகள்ல இருக்கட்டும். முடிஞ்ச அளவுக்கு அப்போ போய் மாத்திக்கலாம், தவறு கிடையாது. அது வந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும். ஓகேங்களா? நம்பிக்கை இருந்தா அந்த கயிறை வந்து கட்டிக்கோங்க. இல்ல எனக்கு நம்பிக்கை இல்லை மேடம் அப்படின்னாக்க தவறு கிடையாது. ஆனா அந்த வாராகி அம்மன் கிட்ட இருந்து அந்த கயிறை நீங்க எடுத்து கட்டிக்கிட்டு அந்த மாதம் முழுக்க நீங்க கடந்து பாருங்களேன். எந்தெந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் அப்படிங்கறத உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் புரியும். சரிங்களா? ஒருவேளை நீங்க வந்துட்டு இந்த மாதிரி வாராகி அம்மனுடைய வழிபாட்டின் காரணமா சில முன்னேற்றங்களை அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னாக்கா அதையும் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. ஏன்னா வாராகி அம்மனுடைய புகழ் பரவட்டும். மேலும் சொல்லனாக்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்களை சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததா சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா வரக்கூடிய ஜூன் மாதத்துல 26, 27 இந்த நாட்கள்ல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி அஷ்டமத்து போறப்போ நிறைய பிரச்சனைகள் உங்களை வந்து தேடி வரும். வம்பு வழக்கு, தேவையில்லாத வீண் வாக்குவாதம், சண்டை சச்சரவுன்னு எல்லாமே சுத்தி உங்களை வந்து நிற்கும். ஸோ அந்த நாட்கள்ல ரொம்ப கவனமா இருங்க. அடுத்த அதிர்ஷ்டமான நாட்கள் எடுத்துட்டாக்கா வரக்கூடிய ஜூன் மாதத்துல 20, 21 இந்த நாட்கள்ல உங்களுக்கு வந்து சாதகமான நிறைய விஷயங்களை செய்ய பயன்படுத்திக்கோங்க. சரிங்க, இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சினாக்கா வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிச்சினாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும்னு சொல்லிட்டு இந்த ஜூன் மாதம் முழுக்கவே உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக அமையும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவை இதோட முடிச்சுக்கிறேங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் ஸ்ரீ வாராகி அம்மனே போற்றி போற்றி.